நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் 3.3.1 மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ 3.3.1ல் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கிராசிங் ஓவர் இஸ் அ precise process that includes stages like a synapsis, tetrad formation, crossing over and terminalization அப்படின்னு சில நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் நான் ஒரு முறை ரீகால் பண்ணுறேன். கிராசிங் ஓவர் அப்படின்றது ஒரு சின்ன ப்ராசஸ். அதில் என்ன நிகழ்வுகளெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ், டெட்ராட் ஃபார்மேஷன், கிராசிங் ஓவர், டெர்மினலைசேஷன் இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா சினாப்சிஸ். சினாப்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லிசன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். மியாசிஸ், அதாவது மியாசிஸ் 1 நிலையில், மியாசிஸ் 1 ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 அந்த நிலையில் ஜைகோட்டின் ஸ்டேஜில் பேரிங் பிட்வீன் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இனிஷியேட்டட். சரிங்களா? அதாவது 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இடையில் இணைகின்ற ஒரு நிகழ்வு, பேரிங்னா ஜோடி உறுதல் அப்படின்னு சொல்லலாம், இணைகின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அது பக்கத்தில் அருகே அமையக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கே இனிஷியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் அலைன்டு சைட் பை சைடு ரிசல்ட்டிங் இன் அ பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். இப்போ ஒவ்வொன்றும் சைட் பை சைடில் இணையிற மாதிரி ஒரு அமைப்பு அங்கே ஏற்படுறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைவேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒத்திசைவான குரோமோசோம்கள் அருகருகே அமையக்கூடிய அந்த நிகழ்வு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பைவேலண்ட். சரிங்களா? பைவேலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இரட்டை இணை அப்படின்னு பேர். ஸோ திஸ் பேரிங் ஃபினாமினன் இஸ் கால்டு சினாப்சிஸ் ஆர் சைன்டைசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் இதில் இருக்குது. ஸோ இந்த சினாப்சிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3 டைப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா பேராசென்ட்ரிக் சினாப்சிஸ், 2 ப்ரோ டெர்மினல் சினாப்சிஸ், 3 ரேண்டம் சினாப்சிஸ். ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ் அப்படின்றது என்ன? ஆக்சுவலாக இதெல்லாம் எதை பொறுத்து இந்த சினாப்சிஸ் டைப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பேரிங் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இந்த 3 டைப்புமே இருக்குது. அதாவது மிடில்லேருந்து பேரிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோன்னா ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? டீலோமியர்ஸ்லேருந்து பேரிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை ப்ரோ டெர்மினல் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேண்டமாக எங்கே வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ பேரிங் மே ஸ்டார்ட் ஃப்ரம் எனிவேர், அது என்ன சொல்கிறோன்னா ரேண்டம் சினாப்சிஸ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெட்ராட் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாம். ஈச் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆஃப் bivalent begins to form 2 identical sister chromatids which remain held together by a centromere. At this stage, each bivalent has 4 chromatids. So this stage is called tetrad stage. இது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான்கமை உருவாதல். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பைவேலண்ட் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அது என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸை அது ஃபார்ம் பண்ணோம். சரிங்களா? அதிலேருந்து அப்படியே ரெண்டு தானாகவே அதுவே ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அது பின்னாடி என்ன ஆகும்னா அது சென்ட்ரோமியரோட இணைஞ்சிக்கும். ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் ஈச் பைவேலண்ட், இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு பைவேலண்ட்டும் பார்த்திங்கன்னா 4 குரோமேட்டிட்ஸோடு இருக்கும். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா டெட்ராட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிராசிங் ஓவர் எப்படி நடக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெட்ராட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபேகட்டின் அப்படின்ற ஸ்டேஜில் நடக்குது. ஸோ த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் த ஹோமோலோகஸ் மேக்ஸ் அ கான்டாக்ட் அட் 1 or more பாயிண்ட்ஸ். நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் பேர்ஸ் இருக்கு இல்லையா, அது 1 அல்லது பலவிதமான பாயிண்ட்ஸில் அது இணையுது. ஐ மீன் கான்டாக்ட்னா தொடர்பு கொள்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் நான் சிஸ்டர் chromatids ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் கால்டு கயாஸ்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் நான் சிஸ்டர் chromatids ஆஃப் ஹோமோலோகஸ் ஆர் கால்டு கயாஸ்மேட்டா. இந்த மாதிரி ஏற்படுற அந்த இணைப்புகள்
அந்த ஒத்திசைவான குரோமோசோம்களில் ஏற்படக்கூடிய அந்த இணைப்புகளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கயாஸ்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிங்குலர் கயாஸ்மா, சிங்குலரில் அது வந்து கயாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட். அட் கயாஸ்மா கிராஷ் ஷேப்டு ஆர் எக் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த மாதிரி கயாஸ்மாவால் இணைஞ்சி அந்த இடத்துல கிராஸ் ஷேப்லேயோ எக் ஷேப்லேயோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வேர் பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் ஆஃப் டூ குரோமாட்டிட்ஸ் அக்கர். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் தம். சரிங்களா, இப்போ என்ன ஆகுது, அந்த கயாஸ்மாவில் கிராஸ் ஷேப்டு ஆர் எக் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது பின்னாடி துண்டாகி பிரேக் ஆகி மறுபடியும் அந்த செக்மெண்ட்ஸ் வந்து ரீஜாயின் ஆகிடுது இந்த குரோமாட்டிட்ஸில். அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் தம். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதன் விளைவாக பார்த்திங்கன்னா சகோதரி இல்லாத குரோமாட்டிட்களுக்கிடையே சமமான துண்டுகள் பரஸ்பர பரிமாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, ரீசன்ட் ஸ்டடி ரிவீல்ஸ் தட் synapses and chiasma formation are facilitated by a highly organized structure of filaments called synaptonemal complex அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பண்ண ஸ்டடீஸில் சினாப்சிஸ் அண்ட் கயாஸ்மா ஃபார்மேஷன் அப்படின்றது யாரால் ஃபெசிலிட்டேட்டட் பை எ ஹைலி ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஹைலி ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிலமெண்ட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தி சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இஸ் ஆப்சென்ட் இன் சம் ஸ்பீசிஸ் ஆஃப் மேல் ட்ரோசோஃபில்லா. சில மேல் ட்ரோசோஃபில்லாவில் இந்த சினாப்டோமியல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எயின்ஸ் த கிராசிங் ஓவர் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிராசிங் ஓவர் அங்கே நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இதில் ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து சினாப்டோமியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம பார்க்க போகிற 4வது ஸ்டேஜ் டெர்மினலைசேஷன். கிராசிங் ஓவர்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கயாஸ்மா என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் த டெர்மினல் எண்ட் ஆஃப் த குரோமாட்டிட்ஸ். குரோமாட்டிட்ஸோட டெர்மினல் எண்டை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் டெர்மினலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அஸ் அ ரிசல்ட் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அக்கர். கடைசியாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸாக அது பிரிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, yeast, fungi, plants and animals. So it is very very important. என்னென்ன டாப்பிக்கில் அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் லீட்ஸ் த நியூ ஜீன் காம்பினேஷன் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் எவல்யூஷன். இப்போ ஜீன் செக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால புது உயிரினம் பரிணாமத்தில் தோன்றுவதற்கு அது உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டடீஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் ரிவீல்ஸ் தட் genes are arranged linearly on the chromosome. கிராசிங் ஓவருடைய பற்றி படிக்கிறது வந்து எதை தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஜீன்ஸ் எல்லாம் வரிசையாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஜெனட்டிக் மேப் எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர் வச்சு தான் நம்ம வந்து உருவாக்க முடியும். ஜெனட்டிக் மேப்ன்றது நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக். ஸோ ஜெனட்டிக் மேப்ஸ் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவரை பொறுத்து தான் ஜெனட்டிக் மேப்ஸை உருவாக்குறாங்க. அதாவது மரபு வரைபடம்னு சொல்லக்கூடிய அந்த வரைபடத்தை உருவாக்குறாங்க. ஸோ கிராசிங் ஓவர் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ஆக்ஷன். கிராசிங் ஓவர் நமக்கு எதற்கு உதவி புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ஆக்ஷனுடைய மெக்கானிசத்தையும் அதனுடைய தன்மையும் அறிந்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ இஃப் எ யூஸ்ஃபுல் நியூ காம்பினேஷன் இஸ் ஃபார்ம்ட் இட் கேன் பி யூஸ்டு இன் பிளான்ட் ப்ரீடிங். சரிங்களா, அதாவது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அல்லது ஒரு நன்மை பயக்கும் ஒரு சேர்க்கை தோன்றுவதால் தாவர பயிர் பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
ஸோ இட் இஸ் இஃப் யூஸ்ஃபுல் நியூ காம்பினேஷன் இஸ் ஃபார்ம்ட் இட் கேன் பி யூஸ்ட் இன் பிளான்ட் ப்ரீடிங். தாவர பயிர் பெருக்கத்தில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. எதனால் அப்படின்னா புதிய நன்மை பயக்கும் சேர்க்கை உருவாவதால், ஒரு புது வெரைட்டியால் நல்ல ஈல்டிங் கிடைக்குது அப்படின்னா ஸோ அது வந்து கிராசிங் ஓவர் மூலமாக பிளான்ட் ப்ரீடிங்கில் ஒரு புது தாவரத்தை உருவாக்குவதற்கு அது பயன்படுகிறது. அதனால் கிராசிங் ஓவர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.